ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு தி சேனல். இது உங்கள் நோமன் ஆக்ஷன் வித் இட்ஸ் மீ பா. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க காமிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா iPhone 15 Pro நம்ம வாங்க போகிறோம். ஸோ இட்ஸ் அ பிராண்ட் நியூ ஐஃபோன் ஃப்ரம் US. ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டு கிளம்ப போகிறோம். ஸோ இதை விட அதை பற்றி பார்ப்போம். ஸோ இது என்னோட மோட்டோ டார்க் ஜாக்கெட். ஸோ இட்ஸ் லெவல் 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஷோல்டருக்காக, தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கையோடது, அதுக்கப்புறம் பேக் பேட், ஸோ எல்லாமே இருக்கும். செஸ்ட் பேட் மட்டும் இதில் இருக்காது, ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் செஸ்ட் பேட் வந்துச்சு. ஸோ பட் இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் என்னோட எம்டி ஸ்டிங்கர் சிக்கன் ஹெல்மெட்டு. இதில் வந்து நம்ம கண்ணை காப்பாற்றும். அப்புறம் நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா உள்ளது ஏசி மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா நைட்டு கண்ணு தெரியாது, சுத்தமாக கண்ணு தெரியாது. ஹெல்மெட்டு தான் என்னையே எனக்கு பண்ண ஆக்சிடென்ட் காப்பாற்றுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பைக் லைஃப்னு போட்டிருந்தேன். ஒரு தேய்ச்சதுலாம் அன்றைக்கி தான் போய் 2000 ரூபாய்க்கு இது வைத்துறேன். அப்புறம் உள்ளே இருக்க மெக்கானிசம் மாத்திரம் எல்லாத்தையும் மாற்றிட்டு 2 பேரும் புதையில் எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் படுத்திருந்தோம். அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டோம், பேக் டு நார்மல். ரெடி? சரி. ஸோ நம்ம போய் கண்டிப்பாக ஐஃபோன் வாங்கிட்டு வரோம். அதுவும் இல்லாமல் ஐஃபோனோட யூஎஸ்லேருந்து வருது அப்படின்னா பேக்கேஜ் ஓப்பனாக இருக்குமா இல்லை ஓப்பனாக இருக்காதா அப்படிங்கிற டவுட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த வீடியோவில் கிளியர் ஆகும். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எங்கள் வீட்டிலேருந்து ஹைவே பிடிச்சிருக்கேன். ஸோ விச் இஸ் அரௌண்ட் 5 கிலோமீட்டர்ஸ். வியூ பார்க்குறீங்களா ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குன்னு? ஸோ இப்போது இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கூட சினிமேட்டிக் ஷாட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ போய் திருச்சி வரைக்கும் பார்ப்போம். விச் இஸ் அரௌண்ட் 180 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஹியர். ஸோ இப்போ நீங்கள் சினிமேட்டிக் ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு 2 பக்கம் ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்கும். ஸோ இப்போ தான் அந்த ரோடு போட்டிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க அந்த ரோடு. ஸோ டோல்லாம் ஓப்பன் ஆகாமல் இருந்தது, பட் இப்போ அதை ஓப்பன் பண்ணிட்டாங்க. நல்லா தான் இருக்குது இப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் அப்படிங்கிறது ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது நான் வாங்கணும் 3 வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்போ வாங்கியிருந்தேன் அப்படின்னா இஎம்ஐயில் வாங்கியிருப்பேன். பட் இப்போ நான் ஃபுல் கேஷ் பே பண்ணி வாங்கினேன். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு நல்ல ரேட்டு கிடச்சிது. ஸோ வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறதுக்காக இந்த ஐஃபோன் வாங்கிட்டேன். சரி வாங்க போகலாம், அடுத்து எங்கன்னு பார்ப்போம். ஸோ இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வேடசந்தூரில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம ஹைவே போச்சோன்னா நெக்ஸ்ட்டு அப்படியே திருச்சி போகலாம். அதுக்கப்புறம் முத்தியும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோமா? ஸோ இப்போ டைம் அப்படி பார்த்தீங்கன்னா 7:55. பெட்ரோல் போட்டு அப்புறம் கிளம்புவோம். ஸோ பெட்ரோல் எவ்வளோ போட்டிருக்கேன்? 800. ஜிபேல கேஷாக கொடுத்தேன். ஸோ வண்டி மைலேஜ் தரனால பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் நான் ஃபோனில் தான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஹலோ கைஸ், ஸோ இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் இருக்கோம். இப்போ எங்கள் அக்கா வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருந்தேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு எனக்கு வழி தெரியும்னு சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழி மறந்துடுச்சு. கூப்பிட்றதுக்கு எங்கள் அண்ணன் வந்துட்டுருக்காரு. பார்ப்போம். வீட்டில் ஒரு பொடி இருக்கிறான். ஸோ அவனுக்கு பிடிச்சது, அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே இங்கே நம்ம வாங்கியிருக்கோம். இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னை போல ஸோ
அட்லாஸ்ட் வி ஃபைனலி மேட் இட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சீலே ஓப்பன் ஆகாமல் யூஎஸ்லேருந்து வந்திருக்கு. ஃபைனலி வி பாட் ஐஃபோன். நம்ம நெக்ஸ்ட் ஐப்ளான் போகிறோம். ஐப்ளானில் போய் என்னோடய ஃபோனுக்கு சார்ஜர்ஸ் அது மட்டும் வாங்கிட்டு அப்படியே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வாங்கணும்ல, ஸோ அவங்க வீட்டுக்கு சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாக்லேட்ஸ் வந்து டெலிவரி பண்ண வந்திருக்கும். எனிவே ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் காட்டோட ஐப்ளானில் நான் சார்ஜர் வாங்கிட்டேன். ஸோ தென் நம்ம நெக்ஸ்ட் இங்கேருந்து கிளம்புறோம். சரியான வெயில்.